வணக்கம். என்கிட்ட வர்ற பெரும்பாலான பெற்றோர்கள், அதாவது இப்போ கிளாஸுக்கு வர்ற பெற்றோர்கள் முதல் என்னை சந்திக்கிறவங்க கேட்குற முதல் கேள்வி என்னென்னா, எவ்வளோ நாளையில் என் குழந்தை கதைப்பாங்க, எவ்வளோ நாளையில் டெவலப் பண்ணிடுவீங்க அப்படின்னு கேட்பாங்க. ஒரு தெரப்பியாக அந்த கேள்விக்கு பதில் சொல்ல வேண்டிய இடத்துல நான் இருக்கிறேன். இது பொதுவாக எல்லா பெற்றோர்கள் மனசுலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் இந்த வீடியோவை நான் அப்லோட் பண்ணுறேன். என்னென்னா, எவ்வளோ நாளையில் உங்கள் குழந்தைகள் கதைப்பாங்க, ஒரு தெரப்பிக்கிட்ட போனால், ஒரு ஸ்பெஷல் எடியூகேட்டர்கிட்ட போனால், ஒரு ட்ரைனிங் கொடுத்தா என் குழந்தை எவ்வளோ நாளையில் கதைப்பாங்க அப்படின்ற ஒரு சந்தேகம் இருக்கும். இதுக்கு உண்மையாக சொல்லப்போனால் நம்ம நாட்கள் கணக்கு சொல்ல முடியாது. அது நாட்களாக இருக்கலாம், மாதங்களாக இருக்கலாம், வருடங்களாக இருக்கலாம். ஆனால் பெரும்பாலும் என்கிட்ட வர்ற குழந்தைகளை என்னால் முடிஞ்ச அளவு எவ்வளவு சீக்கிரம் அவங்களுக்கு உள்ள ஒரு டெவலப்மெண்ட்டை கொண்டு வர முடியுமோ அந்த அளவுக்கு நான் என்னுடைய முழு முயற்சியையும் கொடுத்து, முழு அனுபவம், நான் கற்ற கல்வி, நான் பெற்ற அனுபவம் எல்லாத்தையுமே என்னுடைய பெற்றோர்களுக்கு சொல்லி கொடுத்து, நான் என்னுடைய முழு முயற்சியோடு என் குழந்தைகளை நான் டெவலப் பண்ணிகிட்ருக்கேன். டெவலப் பண்ணி நிறைய குழந்தைகளும் போய்கிட்டு இருக்கிறாங்க அவங்க அடுத்தடுத்த கட்டத்துக்கு. ஆனால் நீங்கள் இந்த கேள்வியை ஒரு பெற்றோராக இந்த கேள்வியை நீங்கள் கேட்குறது நியாயமான விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான முயற்சி பெற்றோர் நாமளும் எடுக்கணும். ஒரு தெரப்பிக்கிட்ட போயிட்டோம், அவங்களே எல்லாமே செஞ்சு தந்துடுவாங்க. இது இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு காரை நம்ம கழட்டி அந்த என்ஜினை தட்டி பார்ட்ஸ் எல்லாம் பிரித்து காற்று போன டயருக்கு காற்றடிக்கிற மாதிரியோ இல்லை பழுதான என்ஜினை மாற்றி பூட்டுற வேலை இல்லை. இது இறைவன் படைத்த ஒரு படைப்பில் ஏற்பட்ட ஒரு குறைபாடை நாங்கள் கற்ற கல்வியை வச்சு, எங்களுக்கு பெற்ற அனுபவத்தை வச்சு நாங்கள் அதை சரி செய்ய பார்க்குறோம். அதை அந்த குழந்தைய இந்த உலகத்தில் தாங்கள் யாருன்னு புரிந்து வாழ வைக்கிறதுக்கான ஒரு முயற்சியை தான் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இந்த முயற்சியில் கண்டினியூவாக, நான் அடிக்கடி என்னுடைய வீடியோஸில் சொல்லுவேன், நம்ம கண்டினியூவாக ஒரு ட்ரைனிங்கை கொடுக்கணும், தொடர் பயிற்சி கொடுக்கணும். பயிற்சி மட்டும்தான் இதுக்கான ஒரு சொல்யூஷனாக இப்போதைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. இன்னுமே இந்த பிள்ளைகளுக்கான மருந்துகள் எங்கேயுமே கண்டுபிடிச்சி இல்லை. சில மருந்துகள் இருக்குன்னு சொல்லப்படுது, பட் அது எந்த அளவுக்கு சாத்தியமானதுன்னு இன்னுமே எந்த ஒரு ஆய்வு கூடத்துலையும் அதை ஆய்வு பண்ணி நமக்கு சரியான ஒரு ப்ரூஃப் கொடுக்கல. அப்போ அது வரைக்கும் நான் இந்த பயிற்சியை மட்டும்தான் நான் நம்பி செய்கிறேன். அதால் எனக்கு நல்ல சக்ஸஸும் வந்திருக்கு. ஸோ பெற்றோருக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, உங்களோட முயற்சியை கைவிட்டுறாதீங்க. கொஞ்ச நாள், ஒரு மாதம் 2 மாதம் ட்ரை பண்ணிவிட்டு இல்லை சரிப்பட்டு வரல, இது வேலைக்காகாது அப்படின்னு நீங்கள் முயற்சியை கைவிடக்கூடாது. அது கண்டிப்பாக உங்களுக்கு பலன் தரும். என்னுடைய கருத்து, அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஒரு 3 மாதமாவது நீங்கள் ஒரு பயிற்சியை கொடுத்தே ஆகணும். பயிற்சின்றது தினமும் கொடுத்தாகணும். இன்றைக்கி கொடுத்துட்டு 3 நாள் கழித்து திரும்ப கொடுக்கறது, 1 வீக்குக்கு அப்புறம் திரும்ப கொடுக்குறது அப்படி இல்லை, டெய்லி கொடுக்கணும். ஸோ நீங்கள் ஒரு தெரப்பிக்கிட்ட போகிறீங்க, அவங்க உங்களுக்கு உங்கள் குழந்தைக்கு இந்தந்த டெக்னிக்ஸ் டிப்ஸ் சொல்லி கொடுக்குறாங்கன்னா அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும். என்கிட்ட வர்ற பெற்றோருக்கும் நான் A to Z எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். ஏன்னா நான் 1 hour, 1 மணித்தியாலம் தான் நான் அந்த குழந்தையோட வேலை செய்ய போகிறேன்னா, அந்த குழந்தை பெரும்பாலான நேரங்கள் அந்த பெற்றோரோட தான் இருக்கிறாங்க. ஸோ அந்த பெற்றோருக்கு கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் அவங்க என்ன செய்கிறாங்க, என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி. ஸோ நம்ம பெற்றோருக்கு சொல்லி கொடுக்க பெரும்பாலான தெரப்பிஸ்ட் சொல்லி கொடுத்துருவாங்க, நீங்கள் இதை ஃபாலோ பண்ணுங்கள், இப்படி சாப்பிடுவீங்க, இப்படி கதைங்க, இப்படி உட்காருங்க, இந்த மாதிரி அவங்களோட பிஹேவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை ஃபாலோ பண்ணியே ஆகணும். நீங்கள் அதை செஞ்சே ஆகணும். செஞ்சால் மட்டும்தான் உங்கள் குழந்தை டெவலப் ஆவாங்க. அதை விட்டுட்டு நீங்கள் அங்கே ஒன்றும் செய்யாமல், வீட்டில் ஒன்றும் செய்யாமல், வீட்டில் அந்த குழந்தைய அவங்க விருப்பத்துக்கு விட்டுட்டு, அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்டு 1 hour தெரப்பி கிழமைக்கு ஒருக்கா, இல்லை கிழமைக்கு ஒரு 2 நாள், இல்லை மாதத்துக்கு ஒருக்கா நீங்கள் தெரப்பிக்கிட்ட போயிட்டு அவங்க செய்யலை, அவங்க மேலேயே நீங்கள் பழிகளை போடுறதோ இல்லை அவங்கள குறை கூறுறதோ நியாயமே இல்லாத ஒரு விஷயம். என்கிட்ட வர்ற பெற்றோர்கள் எல்லாருமே
சச் அ ஒண்டர்ஃபுல் பேரண்ட்ஸ்ன்னு தான் நான் சொல்லுவேன். சரியாக கோஆப்ரேட் பண்ணுவாங்க எனக்கு. அந்த குழந்தைகளோட ஒவ்வொரு டெவலப்மெண்ட்டையுமே வந்து எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. டே டு டே, டே பை டே அப்டேட் பண்ணுவாங்க. நிமிஷத்துக்கு நிமிஷம், மிஸ் இன்னைக்கு வந்து என் குழந்தை ஆப்பிள் சாப்பிடுது, மிஸ் இன்னைக்கு என் குழந்தை வாழைப்பழம் சாப்பிடுது, இன்னைக்கு என் குழந்தை வந்து ஸ்விம்மிங் பூலில் டீச்சர் கோச் சொல்கிறத கேட்டு நடக்கிறாங்க, இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபாலோ பண்ணுறான், காப்பட்டில் உட்காடுறான், காலை க்ராஸ் பண்ணி உட்காந்துருக்கான் மிஸ், நான் கதைக்கிற நேரம் இன்னைக்கு என் முகத்தை நல்லா பார்த்தா மிஸ் அப்படின்னு டெய்லி எனக்கு அப்டேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா என் பேரண்ட்ஸுக்கு நான் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். அதே மாதிரி அவங்களும் ஃபாலோ பண்ணுறனால தான் அந்த குழந்தைகள் டெவலப் ஆகிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸ் இந்த உலகத்தில் யார் வேணாலும் பார்க்கலாம். அந்த பேரண்ட்ஸ் எல்லாத்துக்குமே சொல்கிற ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், எவ்வளோ நாளையில் டெவலப் ஆவாங்கன்னா அது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் செய்கிற வேலை, உங்களோட டெடிக்கேஷன், உங்களோட முயற்சி, உங்களோட விடாமுயற்சி, நீங்கள் செய்கிற டெய்லி தினமும் நீங்கள் செய்கிற வேலையில் மட்டும், பயிற்சியில் மட்டும்தான் உங்கள் குழந்தைங்கள் சீக்கிரம் டெவலப் பண்ணுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. அதனால தொடர் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க, குழந்தைகள் கண்டிப்பாக டெவலப் ஆவாங்க.